என்னுடைய நண்பனுக்கு திருமணமாகி 6 வருடங்கள் கழித்து 2 குழந்தைகள். ஒரு ஆண் குழந்தை, அவனுக்கு 5 வயது. ஒரு பெண் குழந்தை. மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தனர். முதல் குழந்தை ஆண் குழந்தை. சிறு வயது முதலே பயங்கர சுட்டி. அவனை பார்த்து கொள்வதற்கென்றே 4 பேர் வேண்டும். அவ்வளோ சுட்டி. ஆனால் அவனை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். அவன் எல்லாரையும் முறை சொல்லிதான் அழைப்பான். பாட்டி, தாத்தா, அக்கா, அண்ணா, மாமா, அத்தை என்று. ஆனால் அவனுடைய குறும்புத்தனத்திற்கு அளவே கிடையாது. அக்கம் பக்கத்தினர் குறும்பு செய்யும்போது கண்டபடி திட்டி விடுவார்கள். குழந்தை எப்படியா வளர்த்துவது என்று அங்கன்வாடிக்கு அனுப்பி வைத்தார்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனால் தன்னுடைய மகனை அடக்குவதற்கு அவன் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினான். என்னவென்றால், அவனுடைய மகனிடம், நீ எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது. நீ ரோட்டில் ஒரு பிச்சைக்காரி வைத்திருந்ததை பார்த்து எங்களுக்கு குழந்தை இல்லை என்பதால் நாங்கள் உன்னை எடுத்து வளர்த்து விட்டோம். நீ அதனால்தான் இவ்வளவு அக்கிரமம் செய்கிறாய் என்று அவனிடம் அப்பப்போ சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். என்ன சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. சும்மாதான் சொல்கிறீர்கள் என்று. நான் அம்மா சாயலில் இருக்கிறேன். அம்மா மூக்கு, அம்மா கண், அம்மாக்கு முகத்தில் குழி, எல்லாமே எனக்கும் இருக்கிறது. அதனால் தான் உங்கள் பிள்ளைதான் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டே போயிட்டு இருந்தான். 1 மாதம் கழிந்த பிறகு இவன் அதை மனதிலே வைத்து கொண்டு அவனுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுடைய பெரியப்பா வீட்டிற்கு சென்று விட்டான். அங்கே போய், அப்பா என்னை ரோட்டில் பிச்சைக்காரியிடம் எடுத்துக்கொண்டு வளர்த்திருக்கிறார்கள். எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. எங்க அப்பா தான் சொன்னார், நான் இனி அங்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லி சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார். ஆனால் என்னுடைய நண்பனை அவருடைய அண்ணன் கண்ணாவின்னா திட்டிவிட்டார். இப்படியா பிள்ளைகளிடம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்துவது? யார் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லட்டும். அவன் கொஞ்சம் கூட வளர்ந்த பிறகு நல்ல முறையில் வளர்ந்து வருவான். எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருந்தால் அவன் இப்படி அழுதிருப்பான், பெரியப்பா வீட்டிற்கு போயிருப்பான் என்று. ஆனால் என்னுடைய நண்பனால் தாங்கவே முடியவில்லை. இவன் வந்து துணிமணிகளை எடுத்துக்கொண்டு சென்றது அவனுடைய மனதை எந்த அளவுக்கு பாதித்திருக்கும் என்று அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. அவனை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவதற்கு 2 மாதம் ஆகிவிட்டது. அவனை கூட்டிக் கொண்டு வந்து சும்மாதான் சொன்னோம், நீ வந்து அக்கிரமம் செய்வது எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதை அடக்குவதற்கு தான் சும்மா சொன்னோம் என்று அவனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து அவனை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு 2 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் சகோதரர்களே, நம்முடைய குழந்தைகளுடைய மனது ரொம்ப ரொம்ப ஆழமானது. குழந்தைகளிடம் என்ன பேச வேண்டும் என்று, எப்படி பேச வேண்டும் என்று பார்த்து பேசுங்கள்.